18 தர்பார் வந்துட்டாயா. வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் தர்பார் சார்பாக ஒரு பெரிய வணக்கத்தை போட்டுக்கிறோங்க. நம்ம என்னென்ன விஷயங்களை எடுத்து உங்களுக்காக கொடுக்கணும்னு வச்சிருக்கோம் இல்லையா, அது ஒன்று ஒன்றா சர்ன்னு வருது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள படக்குன்னு போவோம். ஒரே சத்தம், நீதி வேண்டும், செங்கோல் எங்கே அப்படின்னு. என்னடா கோவலனுடைய வீட்டம்மா கண்ணகி வந்துட்டாங்க போல் இருக்கேன்னு வேகமா போனா இங்க நவீன யுக கண்ணகிகளா இருக்கிறாங்க. பிஜேபியில் இருக்கிற மகளிர் ஊரம் கண்ணகியா மாறி நீதி வேண்டும் நீதி வேண்டும்னு போராட்டத்தை கேட்டா, அடேங்கப்பா கண்ணகி மாதிரி இல்லைங்க, கண்ணகி விட டாப்புற போராடி இருக்காங்க. அன்று கோவலனுக்காக வாதாடிய கண்ணகி இன்று எப்புல மாதருக்காக மறுபிரிவு எடுத்துள்ளேன். அடுத்து பாருங்க, அதே கூட்டத்தில் இருந்து குரல் சும்மா வைன்னு வருது. எங்க தலைவரை பார்த்தா திமுகவுக்கு பயம், ஸ்டாலினுக்கு பயம். ஏன்னா எங்க தலைவர் 2020 முதல்வர் ஆகிருவாரு, 2020 முதல்வர் ஆகிருவாரு. அதனால உங்களுக்கு பயம், அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு கொஞ்சம் கிருகிருன்னு ஆயிடுச்சு. என்னது 2020லயா? காவல்துறை மகளிருடைய நிர்வாகிகள் வீடு வீடாக போய் கைது பண்றாங்கன்னு சொன்னா நிச்சயமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆளுகின்ற அரசாங்கம் பிஜேபியை பார்த்து பயந்து போயிருக்கிறோம். தோற்று போய் தோங்கக்கூடிய வெளிப்பாடு, தோற்றத்தினுடைய வெளிப்பாடு தான் ஒவ்வொரு வீடு வீடா போய் கைது பண்ணிருக்கிறாங்க, எல்லாரையும் வீட்டு காவல்ல வச்சிருக்கிறாங்க. கண்ணகி நீதி கேட்டதன் விளைவு ஆண்ட மன்னனுக்கு என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு? என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு? எங்களை அடக்கினீர்கள் என்று சொன்னால் அடக்க அடக்க பீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து வருவோம். எழுந்து வருவோம். நாங்க பேரணி போயிட்டோம் அப்படின்னு சொன்னா எங்க 2020 ஆட்சி மாற்றம் வந்து பயமா உங்களுக்கு? 2020 பிஜேபி ஆட்சிக்கு வந்து நம்முடைய மாநிலத்தினுடைய ஆளுமிக்க தலைவர், பெண்ணுக்காக தன்னை சாட்டையோடு எடுத்துக்கொண்ட தலைவர் முதலமைச்சராக வந்துடுவார் பயமா உங்களுக்கு? நம்ம எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஐயா ஒரு விஷயத்துக்காக மேடை ஏறி இருக்கார். மேடை ஏறினவருக்கு கையில் இந்த பேப்பரு கிப்பரு பயிலுகில் எதுவும் இல்லை. அந்த அவருக்கு உதவியாளராக அதிகாரிப்பாகல அவையில பார்த்து, ஏயா நான் வந்து நிற்கிறேன், ஒன்றையும் கொண்டு வந்து வைக்க மாட்டேங்க, ஏன் இப்படி மசன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு சடக்குன்னு 2 வார்த்தையை விட்டு விட்டாரு. அவருக்கு கொஞ்சம் வருத்தம், எல்லாரும் முன்னாடி இப்படி பேசி விட்டாரு ஐயான்னு. இருந்தாலும் அமைச்சரையா கொஞ்சம் வார்த்தையை லேசா அப்படியே விட்டுருந்துருக்கலாம். நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எகையா பரசுராமங்க எருபடானே சாப்பிடுங்க. எகையா பரசுராமங்க எருபடானே சாப்பிடுங்க. எருபடானே சாப்பிடுங்க. நம்ம ஐயா ஒரு விளக்கம் சொன்னார்ல, பள்ளிக்கூடத்தை தத்தெடுக்க கொடுக்குறதுல, அப்புறம் இந்த சிஎஸ்ஆர் நிதி வந்து அதுலேருந்து அப்படி இப்படின்னு ஒரு விளக்கத்தை, நீண்ட விளக்கத்தை சொன்னார்ல. நம்ம காங்கிரஸ் தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? இங்கே இருங்க, எந்த நிதி வந்தாலும் முதலமைச்சர் நிவாரண நிதினு ஒன்று இருக்கலாம், அதில் கொடுக்க வேண்டியான, அங்கே இருந்து நீங்கள் எல்லாத்தையும் செலவழிக்கிற வேண்டியதானே. இப்போ அவி எப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு தனியார் பள்ளிக்கூடத்தை சேர்ந்தவங்களாம் நாங்கள் காசு கொடுத்தோம், நாங்கள் அது கொடுத்தோம், நாங்கள் இது கொடுத்தோம், பள்ளிக்கூடத்தை கொடுங்கன்னு கேட்டால் என்ன செய்வியா? கல்வி என்றாலே லாபகரமான தொழில் இல்லை என்று பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் இருந்து நமக்கு அறியப்பட்ட செய்தி. ஆனால் சிஎஸ்ஆர் ஃபண்ட் என்றால் கல்வியில் பெரும் கட்டணத்தை வசூல் செய்து அது லாபத்தை ஈட்டி அதை செலவழிக்கிறார்கள் என்றால் அரசு அதற்கு அனுமதிக்க கூடாது. ஒருவேளை தனியார் பள்ளிகள் லாபம் ஈட்டி பணம் கொடுக்கிறார் என்றால் முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு கொடுக்கலாம், அரசு செய்யலாம். பெருந்தலைவர் காமராஜர் கூட பல ஆயிரம் பள்ளிகளை உருவாக்கும் பொழுது தனியார்கள் நிலத்தை கொடுத்தார்கள், கட்டிடம் குடி கொடுத்தார்கள். ஆனால் தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர் நியமிப்பது அரசு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அதே போன்று தனியார் கல்வியாளர்களை
அரசு பள்ளிகளில் ஊக்கப்படுத்தக்கூடாது. சில கல்வியாளர்கள் பேசும் பொழுது இதை திட்டமிட்டு உள்ளே நுழைகிறார்கள். அதாவதுங்க, ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, நடந்துருச்சு, அதை வச்சு அரசியல் பண்ணலாமா? அரசியல் பண்ணுறதுக்குன்னு பல விஷயங்கள் இருக்கு. அரசு செய்கிற நலத்திட்டங்களை வச்சு நீங்கள் ஏதாவது பண்ணுங்க. ஆனால் ஒரு பாப்பா பாதிக்கப்படுது, அதை வச்சு நீங்கள் எப்படி அரசியல் பண்ணுவீங்க? உயர் நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு. இதனால நீங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் வாட்டுக்கு கண்ணி மாதிரி போராடுறேன், அப்படி தீச்சட்டி எடுத்து போராடுறேன்னா கொஞ்சம் கூட நல்லா இல்லை. அரசியல் பாடம் எடுத்திருக்காரு. அந்த பையன்கிட்ட வந்து போன் இருக்கு. எவன் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அந்த போன்ல எல்லா நம்பரும் இருக்கு. இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? பாஜக அரசுடைய டெலிகாம் கட்டுப்பாட்டில் இருக்கு. எல்லா நம்பரையும் எடுக்க சொல்லுங்க, காலர் ஐடியை செக் பண்ண சொல்லுங்க, யார் யாருக்கு போன் பண்ணியிருக்காரு, அந்த சம்பவம் நடந்த நேரம், நிமிடம், மணி எல்லாத்தையும் பாதிக்கப்பட்ட பெண்மணி வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அந்த நேரத்தில் அவருக்கு யாருக்கு பேசினாருன்னு எடுத்து போட சொல்லுங்க வெளியில. இதை விட்டுட்டு எதுக்கு அரசியலாக்கணும்? அந்த பக்கம் வானதியக்கா வந்து இப்படி சொல்லிட்டா நாங்கள் விட்டுருவோமா? நீங்கள் வந்து மன்னிப்பு கேளுங்க அந்த பிள்ளைகிட்ட. நாங்கள் இப்படிலாம் பண்ணது சரியில்லை அப்படி இப்படி நாங்கள் சொல்லுதோம்ல, நீங்கள் மன்னிப்பு கேட்ட முடியாதா? ஏன் உயர் நீதிமன்றம் அடிக்கோடிட்டு காட்டலையா? ஏன் இப்படிலாம் இருக்குது அப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையா? இதெல்லாம் நாங்கள் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுமா? அப்படிலாம் பண்ண முடியாது, போராட்டத்தை எடுத்துக்கிட்டே இருப்போம், நீங்கள் வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு கட்டன் ரேட்டாக சொல்லுதாங்கல்ல, பொங்கலுக்கு டோக்கன் கொடுத்த மாதிரி. எஃப்ஐஆர் வெளியில் வந்திருக்கு, மாநில அரசு எதுவும் பேசல. ரெண்டாவது, உயர்நீதிமன்றம் மாநில அரசு புலனாய்வு குழுவை வந்து தனியா இன்னொன்னு நியமிக்குது. என்ன அர்த்தம்? அப்ப உங்க காவல்துறை மேல நீதிமன்றத்துக்கு நம்பிக்கை இல்ல. மூன்றாவது, இழப்பீடு கொடுக்கிறது மாணவிக்கு. அப்போ இதெல்லாம் என்ன? ஒரு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய மாநில அரசு தன்னுடைய கடமையில் இருந்து நழுவுகின்ற பொழுது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் கண்ணு முன்னால நடந்துட்டு இருக்கு. தமிழக அரசு முதல்ல பாதிக்கப்பட்ட மாணவிக்கு எதிராக அவங்க நடத்தின அநியாயம் இருக்கு இல்லையா, அதற்கு வந்து அவங்க வெளிப்படையா மன்னிப்பு கேட்கணும். அடுத்து நம்ம சௌமியாக்கா வந்தாங்க. ஏங்க, பொறுப்புங்கிறது ரெண்டு பேருக்கு இருக்கு, ஆணுக்கு இருக்கு பெண்ணுக்கு இருக்கு. பொம்பளை பிள்ளைகளை மட்டும் அங்க போகாத அங்க போகாத இங்க போகாத சன்னல்ல நிக்காதுன்னு சொல்லுதமே, ஆம்பளை பிள்ளைகளை சொல்லி வளர்க்கமா? சொல்லி வளர்க்கணும். பெண்கள் எல்லாம் நமக்கு உடன் பிறந்தவங்க மாதிரி எல்லாத்தையும் அப்படித்தான் பார்க்கணும். கண்டாப்பண்ணான்னு பார்க்கப்படாது, அவங்கள வன்முறையை தீண்டுற விதமா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்தா என்னன்னு ஒரு அழகான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என் குழந்தைங்களை எவ்வளவு கஷ்டம் கண்டிச்சு வளர்க்குறீங்க. எங்க போக கூடாது, ராத்திரி போக கூடாது, குடிக்க கூடாது, சிகரெட் பிடிக்க கூடாது, 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரணும், 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரும். அதே கண்டிப்பு ஆண் குழந்தைகளுக்கும் இருக்க வேண்டும். அவங்களும் சிகரெட் பிடிக்க கூடாது, பீடி பிடிக்க கூடாது, போதை பயன்படுத்தக்கூடாது, மது கடுமையாக கூடாது. அவங்களும் ஒழுங்கா வீட்டுக்கு வந்து ஒழுங்கா இருக்கணும். ஏன் அவங்களுக்கு மட்டும் பெரிய சுதந்திரம்? அவங்களும் சின்ன பசங்க தானே. மனசு பெண்களுக்கு என்ன மனசோ அதேதான் ஆண் பசங்களுக்கும் மனசு. அவங்களும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். படிக்கணும், உடல்நிலையை பார்த்துக்கணும், ஜாகிரதையா இருக்கணும். இந்த விஷயங்களை ஆண் குழந்தைகளுக்கும் நாம கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கற்றுக் கொடுத்தால்தான் நாளைக்கு இந்த பெண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை கண்டிப்பாக நாம் தவிர்த்து விடலாம். அடுத்து MRK ஐயா வந்தாரு. இரியா நான் ஒன்று சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்தவர், ஐயா நாம இதுக்கெல்லாம் நிதி கொடுங்கன்னு கேட்கும். கேட்ட நிதியை தரணும்னா தர்றதே கிடையாது. நிதி வேணும்னா இதை செய்யணும், நெருக்கடியை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு நெருக்கடி கொடுப்பிய, ஆனாலும் நாங்கள் அசர மாட்டோம், பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் மனசுல இருந்து மடவோல கொட்டுறாருல அண்ணன். ஒன்றிய அரசு நெருக்கடி தராங்க தவிர நிதி தர மாட்டாங்க. ஒன்றிய அரசு இது போன்ற நெருக்கடி இந்த தமிழக அரசு கொடுக்கின்றாங்க தவிர அது மக்கள் புரிந்து கொண்டுதான் கடந்த நாடாளுமன்றத்தில் 40க்கு 40 பெற்றார்கள். இங்க ஒசூர் பக்கத்துல ஒரு கர்ப்பிணி அம்மா திடீர்னு வயிற்று வலி வந்துருச்சு. அவசரத்தில் போக முடியாது, ராத்திரி நேரத்தில் ஆம்புலன்ஸ் அந்த பக்கம் போகிறதுக்கு வழி கிடையாது. சடக்குன்னு போட்ட உடனே நீங்கள் அங்கே இருங்க நாங்கள் வரோம்னு டாக்டர் குழுவோட போய் பிரசவம் பார்த்து தாயும் செய்ய நலமாக இருக்காங்க. என்ன விஷயம்னா, கொஞ்சம் தூரத்துக்கு டாக்டர் குழு நடந்தே இருக்குல்ல, இதுதானே சொர்க்கம். ஏகப்பட்ட மயில் அசாமில் இருக்குங்க. திருமண பக்கமெல்லாம் அப்படின்னு கூவிக்கிட்டே இருக்கு. ஆகா, மயில் அகவுற அந்த காட்சியும் குரலும் போங்க.
தமிழ்நாட்டில் நீங்கள் நிறைய சுற்றி பார்த்துருப்பீங்க. அதில் சடக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச ஊர், இங்கே தான் பழையபடி போகணும்னு சொன்னால் எதை சொல்லுவிய அப்படின்னு கேட்டோம். சொல்லியிருக்காங்கல்ல. எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் வைரபெருமாள்பட்டின்னு அந்த வில்லேஜ். அந்த ஊர் எங்கள் இந்த உலகத்திலே நல்ல அழகான ஊர்னா நான் எங்கள் ஊரை தான் சொல்லுவேன். எனக்கு வந்து பிடிச்ச ஊர் புதுக்கோட்டை. ரொம்ப அழகான ஊர்னா காஞ்சிபுரம் சொல்லுவோம். நான் வந்து காலேஜ் வந்து சென்னையில தான் படித்தேன். ஸோ அப்போயிலேருந்தே எனக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப நல்ல ஆளுங்க. திருச்சி பிடிக்கும், இரண்டாவது அமைதியான இடமாக இருக்குது. ஏன் கோயம்புத்தூர் ரொம்ப பிடிக்கும்னா அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டே வந்து பின்னாடி கோட்டமேடு ஃபுட் ஸ்ட்ரீட்டே சூப்பராக இருக்கும். இங்கே முருகப்பெருமான் மருதுமலை பக்கத்துலேயே இருக்குது, கோவை குற்றாலம் இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் ஊர் திருச்செங்கோடு தான் பிடிக்கும் எனக்கு. காரணம் சொல்லணும்னா நான் பிறந்த ஊராக இருந்தாங்க. எப்போ போனாலும் ஏதோ ஒரு அனிமல்ஸ் நம்ம பார்த்துட்டே இருப்போம். அதனால் எனக்கு பிடிச்ச ஊர் வால்பாறை. தொழில் வளம், தண்ணி வளம், ஒரு பாதுகாப்பு, மக்களுடைய பழக்க வழக்கம் எல்லாமே வந்து ஈரோட்டில் எனக்கு சிறப்பாக இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த நகரம் பியூட்டிஃபுல்லாக சென்னை தான். சென்னையிலேருந்தா டெம்பிள்ஸ் தான். ஜெர்மனியில் டெம்பிள்ஸ் அவ்வளோ இல்லை. ஸோ இங்கே எங்கே போனாலும் எல்லா சந்திலையும் டெம்பிள்ஸ் இருக்கு. ஸோ அதான் அழகு இங்கே. சென்னை வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் எனக்குமே. சென்னையில் நிறைய இடங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது. துறையூர் தாலுகாவில் இருக்கிறது புளியஞ்சோலைங்கிற ஊர். எனக்கு பிடிச்ச ஊர் அந்த ஊர். எனக்கு பிடிச்ச ஊர் எங்கள் அம்மாவோட ஊர் சூரியாம்பாளையம். பசுமையாக இருக்கும், தென்னை மரம் எல்லாம் நிறைய காய் பழம் நல்லா இருக்கும். வாய்க்கால் தண்ணி பயிர். வந்தாரை வாழ்வைக்கு தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம சென்னை தான். எங்க வெளியே வேறனா ஊருக்கு போனா கூட என்ன சொல்லுவாங்க, இது எங்க ஏரியா அப்படின்னுவாங்க. ஆனா இந்த இடத்துல மட்டும் எல்லா ஏரியாலும் இருக்கிறவங்க இங்கதான் இருப்பாங்க. சேலத்து பக்கத்தில் ஒரு 2 பையன் போயிருக்கான். போனவன் என்ன பண்ணிருக்கான், என்னத்துக்கு நினைச்சானோ எதுக்கு நினைச்சானோ தெரியல, இந்த சாக்கடை பாதாள சாக்கடை மூடி ஓட்டுருப்போம்ல இரும்பு, அந்த இரும்பை தூக்கிட்டு போய் ஆட்டையை போட்டான்ல. இப்போ அது பப்பரப்பேன்னு வாயை பிறந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து பாருங்க, நம்ம இந்த சிவகங்கை பக்கம் காரைக்குடியில் ஜல்லிக்கட்டு. இதில் என்ன உச்சாராக இருக்கணும் கேட்கடா, முதல்ல போட்டி நடத்துறதுக்கு அனுமதி வாங்கணும். அப்போனா தான் அங்கனக்குள்ள இந்த தீயணைப்பு மருத்துவம் இதெல்லாம் வைப்பாங்க. நீங்கள் வாட்டுக்கு சடக்குன்னு வச்சிங்கன்னா மாடு நங்கிட்டு குத்தி கீழே ஓட்டுச்சுன்னா இனிச்சிய அப்படித்தான் ஒரு 20 பேர் காயமாகி போச்சு. அடுத்து நாம குஜராத்துக்கு போகிறோம். அங்கே ஒரு ஐயா, ஐயோ நான் என்னத்தை செய்யன்னு கவலைப்பட்டு இருந்தார். அவர்கிட்ட என்னையான்னு கேட்டோமா, அவர் சொன்னார், ஐயா காரில் வந்துக்கிட்டு இருந்தோம் நானே எங்கள் வீட்டமாவும், தெரியாமல் பணம் கார்லேருந்து விழுந்துருச்சு, இறங்கி அதை எடுப்போம்னு எடுக்க போனால் அங்கே பின்னாடி இருந்த ஆளு ஊரம் பணத்தை பிறக்கிட்டு இருந்தாங்க. ஐயா ஐயா பணத்தை எடுக்காதையா, எங்கள் பணம்னு சொல்லிக்கிட்டு இருந்து திரும்புக்குள்ள காருக்குள்ளே இருந்த பேக்க ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டாயா. பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருச்சுல்ல? சரி, அடுத்த தர்பாரில் நிறைய விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. முக்கியமாக ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, படுக்கும்போது செல்போனை தூர வச்சுட்டு படுங்க. 18 தர்பார் வந்துட்டாயா.